ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பா ஊரில் திருவிழா. நாங்கள் நைட்டே திருவிழா பார்க்குறதுக்காக வந்துட்டோம். என்ன தன்னந்தனியாக ஆடிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? இந்த பசங்கள்லாம் ஆடுற ஆட்டத்துக்கு காரணம் பின்னாடி வர்ற சண்டா மேளம் தாங்க. கோயில் குளந்தான் ஊருக்கு அழகு அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? ஒவ்வொரு கோயிலுக்கும் திருவிழா நடத்தும் போது ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கொண்டாடுறது செமையாக இருக்கும். இப்போல்லாம் நையாண்டி மேளம் பக்கமே கண்டிப்பாக சண்டா மேளமும் வச்சிடுறாங்க. ஏன்னா சண்டா மேளத்தில் தான் பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பசங்கள்லாம் தன்னந்தனியாக எந்த மியூசிக்கும் இல்லாமல் ஆடுறாங்கன்னு தானே நினைக்கிறீங்க. அவங்க ஆடுற ஆட்டத்துக்கு காரணமே வேற. பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாலே சண்டா மேளை வந்துட்டுருக்கு. சண்டா மேள சத்தத்தை கேட்டு யாராலையாவது ஆடாமல் இருக்க முடியுமா? அதுவும் என்ஜாய் பண்ணுற வயசில் இருந்துட்டு இந்த பசங்க ஆடாமல் இருப்பாங்களா? எல்லாமே எங்கள் அண்ணன் தம்பி தாங்க. எங்க மேலதான் பெருசுன்னு சண்டா மேலக்காரங்க அடிக்க, நாங்களும் சூப்பரா அடிப்போன்னு சொல்லி பின்னாலே நையாண்டி மேளமும் அடிச்சுக்கிட்டே வர்றாங்க.
ஆட்டத்தையும் சாமி ஆடுற ஆட்டத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா பசிக்குதுன்னு சொல்லி பந்தியில் உட்காந்துட்டான். அங்கே 2-3 சின்ன பிள்ளைங்க நான் அந்த பக்கம் ஓடுவேன், நீ இந்த பக்கம் ஓடுன்னு சொல்லி எங்களுக்கு இலை கொடுக்குற முன்னாடி நல்லா ஷோ காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பிள்ளைங்களோட அழகையும் சேட்டையும் பார்த்து நாங்கள் உட்காந்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். என் பொண்ணும் நானும் எந்திரிச்சு இந்த மாதிரி ஓட போகிறேன்னு சொன்னான். அப்படி இப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி வச்சுட்டு இந்த பொண்ணுங்களை நாங்கள் ரசிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்தோம். இந்த பிள்ளைங்க அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஓடுறத பார்த்ததுல எங்களுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் அப்படிங்கிற டைமே தெரியல. பந்திக்காக உட்காந்துருந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஊரேன்னு சொல்லலாம். எங்கள் கிராமம் ஃபுல்லாக நைட்டு எங்கள் கோயிலுக்கு தான் சாப்பிட வந்திருந்தாங்கங்க. அன்னதானம் கிடைச்சா நம்மளாம் விடுவோமா? நாங்களும் பந்தியில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு தாங்க வீட்டுக்கே வந்தோம். நைட் டைமில் நல்ல காற்றடிக்கும் போது கோயில் வெளிச்சத்தில் சீரியல் செட் வெளிச்சத்தில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பந்தியில் எவ்வளோ நேரம் தான் சும்மாவே இருக்கிறது? கையில் ஃபோன் இருக்குல்ல, செல்ஃபி எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு செல்ஃபி இந்த பக்கம் ஒரு செல்ஃபின்னு நாங்களே எங்களை மாற்றி மாற்றி செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம். இவர் தாங்க எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வம் ஊர்காவலன் சுவாமி.